இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. உச்சநீதிமன்றத்தின் கடும் கண்டனத்தை மதிக்க வேண்டும். சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ள செந்தில் பாலாஜியை உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்ட 2ஆம் நாளிலேயே செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக்கப்பட்டதற்காக தமிழக முதலமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்நிலையில் ஊழல் வழக்கில் சிறை சென்று வந்தவரை உடனடியாக அமைச்சராகியதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு ஸ்டாலின் பெரும் களங்கத்தை சேர்த்திருக்கிறார் என ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி செந்தில் பாலாஜியால் மோசடி செய்யப்பட்டவர்களில் ஒருவரான வித்யகுமார் என்பவர் செந்தில் பாலாஜிக்கு அளிக்கப்பட்ட ஜாமீனை எதிர்த்தும் அதனை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்ததை அடுத்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ளன. அவர் நேரடியாக அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். இது நிறுத்தப்பட வேண்டும். அவர் அமைச்சராக்கப்பட்டதால் வழக்கின் சாட்சிகள் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்ற பொதுமக்களின் அச்சம் நியாயமாக்கப்படும் என நீதிபதி கூறினார். இது அனைத்தையும் ஸ்டாலினை நோக்கியே கேட்கப்பட்டதாக ராமதாஸ் கூறியுள்ளார். முதல்வர் என்பவர் 7.5 கோடி மக்களுக்கும் நடுநிலையாக இருந்து நீதி வழங்கி நன்மை செய்ய வேண்டும் என்றும் மோசடி செய்தவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வது முதல்வர் பதவிக்கு அழகில்லை என்றும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். தமிழ்நாட்டில் மிக அதிக அதிகாரம் பெற்ற அமைச்சராக செந்தில் பாலாஜி திகழும் நிலையில் அவருக்கு எதிரான வழக்கு விசாரணை தமிழ்நாட்டில் நியாயமாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. செந்தில் பாலாஜிக்கு எதிரான சாட்சிகள் மிரட்டப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன என கூறி செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கின் விசாரணையை வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்றும்படி உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு பரிந்துரைக்க ராமதாஸ் கோரிக்கை வைத்துள்ளார்.